உலகத்தின் முதல் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்பதில் எனக்கு பெருமை தான் சார். தமிழ்நாட்டில் தான் நாகரிகம் தோன்றியது, சந்தேகமே கிடையாது. அதுலேயும் ஒரு மதுரைக்காரனா பெருமை கொள்றேன், மதுரையில் தான் அந்த நாகரிகம் தோன்றி இருக்கின்றது, சந்தேகம் இல்லை. மனு நீதினு சொல்றாங்க. இந்த மனு நீங்க புராணம் வாசிக்க, இந்த ஸ்டாலின் புராண கதை வாசிக்க மாட்டாரு, புரியல என்றாரு. நீங்களாவது வாசி பாருங்க ஊடகத்தில். இந்த மனு கிருதுமால் நதியில் அமர்ந்து தவம் புரிந்தார், கிருதுமால் நதிக்கரையில் வாழ்ந்தார்னு ரெஃபரன்ஸ் இருக்கு புராணத்தில். கிருதுமால் நதி எங்கே சார் இருக்கு? அப்படிதான் ரெஃபரன்ஸ் கிருதுமால். அப்ப கீழடி மதுரை தான், வைகை நாகரிகம் தான், சிந்து சமவெளி நாகரிகம் தான் தோன்றுச்சுன்னு சொல்றமே. அதுக்கும் முந்தி வைகை நாகரிகம் தான் இந்தியாவின் முதல் நாகரிகம். எனக்கு பெருமை தான். மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா தரவுகளும் கொடுத்துருக்காங்க, இதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு சார். நம்ம ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பேப்பர் சப்மிட் பண்றோம், நீ ஆதார் கொண்டு வா, பேன் கொண்டு வா, அதை கொண்டு வா, ஒன்றுனா பேப்பர் ப்ராசஸ் ஆகி அடுத்தடுத்த நிலை போகுது. அதுக்கப்புறம் தானே ஃபைனலாக அது அப்ரூவ் ஆகுது. அது மாதிரி அறிவியல் தரவுகளுடன் அறிவியல் முறையில் சில டெஸ்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு இதை அறிவிப்போம். அது ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்னு சொல்றாரு. இதில் எங்கேயும் தமிழ் நாகரிகத்தை யாரும் மறைக்கல, யாரும் குறைக்கல. தமிழன் நாகரிகம்னு ஒன்று இருந்தா அது இந்திய நாகரிகத்துக்கு எதிரானதா? அது இந்திய நாகரிகத்தின் ஒரு அம்சம் தானே தமிழ் நாகரிகம் சார். இந்தியா இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் தமிழ் அண்ட் தமிழ்நாடு. இதை அடிச்சு சொல்லுங்க எல்லாத்தையும். இந்தியா என்பது தமிழும் தமிழகனும் தமிழ்நாடும் இல்லைன்னா இந்தியா என்பது பூர்த்தியாகாது. இந்தியாவுக்கு நிறைவை தருவதே, மகுடம் சூட்டுவதே தமிழ் நாகரிகம் தான், தமிழ் பண்பாடு தான், தமிழனுடைய தொன்மை தான். உலகமெல்லாம் போய் ஐநா சபையில வாஜ்பாய் அவர்கள் ஐநா சபைக்கு போனாரு. அப்போ அங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஆட்சினா எப்படி நடக்கணும், ஒரு குட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி டிஸ்கஷன் நடக்குது ஐநாவினுடைய ஒரு அரங்க கூட்டத்துல. அதுல வாஜ்பாய் பேசுறாரு, இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குட் கவர்னன்ஸ்னா எப்படி இருக்கணும்னு பேசுறோம். இதை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாலே எங்க ஊர்ல ஒரு தமிழ் புலவர் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறாருன்னு அந்த குறள் அப்படியே சொன்னார். உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடு. உரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராது எழுவது நாடு. திரும்ப சொல்றேன், திமுக காரனுக்கு புரியாததுனால. இப்படி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருன்னு வாஜ்பாய் சொன்னாருங்க. அவருக்கு தமிழ் உச்சரிக்க வராது, அதனால கொஞ்சம் கொச்சையான தமிழ்ல பேசி சொன்னாரு. அந்த காலத்துல இப்படி யூடியூப் எல்லாம் பாப்புலர் இல்லை, இருந்திருந்தா அது நேரம் வைரலா இருக்கும். அப்போ எங்கே போனாலும் யார் சார் தமிழை விட்டு கொடுத்தாங்க? தமிழை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். தமிழ் பெருமை சார், இந்தியாவின் பெருமை. தமிழர் நாகரிகம் என்பது இந்தியாவின் பெருமை. கீழடியிலிருந்து அப்படி ஒன்று இது சிந்து சமவெளி விழவும் இது முந்தையதுன்னு வந்தா முதல்ல பெருமைப்படுறது பாரதிய ஜனதா கட்சி.